ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் MRS.MALASUNDAR. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு கேஸ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்ல சூடாயிருச்சு. இப்போ இதில் 3 டீஸ்பூன் கிட்ட கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெயுமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் கிட்ட கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த உளுத்தம்பருப்பு நமக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆயிடுச்சு. நான் இதில் ஒரு 10 முந்திரி பருப்பை பாதியாக உடச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி பருப்பும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். பூண்டு தோல் உரித்து இடித்து வச்சுருக்கேன், அது ஒரு 10 பல் கிட்ட சேர்த்துக்கிறேன். நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஆயிலில் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணியிருக்க வேர்க்கடலை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஃப்ரை பண்ணி வச்சது. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே இந்த ஆயிலில் நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு நல்லா சாத்தே ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு லெமன் ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால அந்த லெமன் ஜூஸோட அருமா லெமன் ரைஸில் நல்லாவே வரும். லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நான் இதில் வடித்து வச்சுருக்க ரைஸை சேர்த்துக்கிறேன். ரைஸ் வடித்ததுக்கப்புறம் சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு தூளுப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இந்த லெமன் ரைஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு அதையும் அப்படியே இந்த சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இந்த லெமன் ரைஸோட வேர்க்கடலை, முந்திரி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து அப்படியே நம்ம வாயில் கடிப்படும்போது சாதம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோஸை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.